தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், ரெட் ஹில்ஸ். உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோ. நிறமேறும் நொடியோ. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. நான் உங்கள் அன்புடன் கார்த்திக் பேசிட்டு இருக்கேன். இது அன்னி டிவி மற்றும் ரெடில் ஜிஆர்டி பெருமையுடன் வழங்கக்கூடிய கோலம் கோலாகலம் சீசன் 8. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கோலங்கள் போட்டிருக்காங்க. ஏன் கோலம் போட்டோம் அப்படின்ற நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கோம். ஸோ அடுத்ததான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாத்தூரில் இருக்கக்கூடிய நம்ம ஏரியா மக்களை தான் வந்து பார்க்க வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான கோலங்கள்லாம் போட்டு நிறைய விசித்திரமான வேலைகள்லாம் செஞ்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் கேட்க போகிறோம். ஸோ என்ன மாதிரியான செயல்பாடுகள், எப்படி இது நடந்துச்சு, இதுக்கெல்லாம் யார் காரணம் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் நம்ம கேட்க போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. நல்லி. நல்லியா? நல்லிப்பா. நல்லியா? ஆமா, நல்லி. நல்லின்னு ஒண்ணு வச்சீங்க. சனிக்கிழமை ஞாபகம் வர்றீங்க அப்படின்ற. ஓகே, சொல்லுங்க, என்ன பண்றீங்க? நாங்களா? வெச்சுக்கோங்க, நீங்களே வெச்சுக்கோங்க. நாங்களே வெச்சுக்கிறோம். என் பேர் நல்லி. தள்ளி வச்சு பேசுங்க. என் பேர் நல்லி. நான் ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். ரங்கோலி கோலம். ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன். அடுத்தது உங்க ரேஷன் கார்டு, அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்றேன். அப்படியே சொல்லணுமா? எடுத்த உடனே நான் நல்லி, நான் ஒரு ரங்கோலி கோலம் போட்டிருக்கேன் அடுத்தது அப்படின்றீங்களே, அதனால கேக்குறேன். உங்க பேர் சொல்லுங்க. வர்ஷினி. வர்ஷினி, என்ன பண்றீங்க வர்ஷினி? நான் 7th படிக்கிறேன். 7th படிக்கிறீங்க. ஓகே. ஏன் இவ்வளவு சீரியஸா இருக்கீங்க? நல்லா ஜாலியா பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் பார்த்துங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாப்பாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. உங்க மிஸ்ஸும் பாப்பாங்க. ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லு. சொல்லிட்டீங்களா? ஓகே. என்ன கோலம் போட்டீங்க? ரங்கோலி போட்டேன். ரங்கோலில என்ன போட்டீங்க? ரங்கோலில ஒரு பொண்ணு திரும்பி இருக்க மாதிரி ஒரு அழகா காட்டியிருக்கேன். பொண்ணு திரும்பி இருக்கிற அழகா காமிச்சிருக்கீங்க. பொண்ணு திரும்பி இருக்கிறதுல என்னங்க அழகு இருக்கு? அது பேக் சைடு. பேக் சைடு. அதான் அழகு. பின்னாடினால பேக் சைடு தானே. அப்புறம் அதுல ஒரு அழகு இருக்கு அப்படின்ற மாதிரி அது ஒரு கான்செப்டா பண்ணிருப்பீங்களா? என்ன ரீசன் அப்படின்றது? கான்செப்டா தான் பண்ணல. ஒரு ரங்கோலி ஒரு பொண்ணு வரைஞ்சிருக்கேன் அழகா. பொண்ணு ஒரு ரங்கோலியை வரைஞ்சிருக்கீங்க. ஓகே, சூப்பர். நீ சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் கஜலட்சுமி. கஜலட்சுமி. நீங்க என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் ஒய்ஃப். ஜாலியா சொல்றேன். ஹவுஸ் ஒய்ஃப். ஓகே, ரொம்ப ஹாப்பியா சொல்றேன். நீ ஒரு ஆளுங்க செம்மையா சொல்றீங்களா ஹவுஸ் ஒய்ஃப் அப்படின்ட்டு. ஓகே, நீங்க என்ன கோலம் போட்டீங்க? நான் ஒரு மயில் கோலமும் ஒரு ரங்கோலியும் போட்டிருக்கேன். ஒரு கோலம் போடுறதுக்கே இது பண்றாங்க, நீங்க 2 கோலம் போட்டிருக்கீங்க போல இருக்கு. ஓகே, ஃபைன். ஸோ எதுக்காக இந்த கோலம் போடுறோம்? இது வந்து நம்மளோட ட்ரெடிஷ்னல். பாதி பேருக்கு மறைஞ்சே போயிட்டு இருக்கோம் கோலம் போறதே. மறைஞ்சே போயிட்டு இருக்கோம். ஆமா, தெரியாது. இப்போ எங்கன்னா ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா கோலமே இருக்காது. இருக்காது. இது வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் இயர் பண்ணோம் நாங்க. இன்னைக்கு போன வருஷம் பண்ணவே இல்லை. இந்த வருஷம் அவங்க கேட்டதுனால நாங்க எல்லாருமே இந்த ஸ்ட்ரீட்ல இருக்கவங்க போட்டுறோம். பண்ணீங்க. ஆமா, சூப்பருங்க. உங்க பேர் சொல்லுங்க. பவித்ரா. ஏன் பவ்யமா இருக்கீங்க பவித்ரா? அப்பெல்லாம் இல்லையா? ஏரியா ஒரே அரத்துன்னு கேள்விப்பட்டேனே. அப்பெல்லாம் இல்லை. நான் வெளியே வர மாட்டேன். சைலண்ட். வெளியே வரவே மாட்டீங்களா? வெளியே வராமட்டேன். சீரியஸாவா? இங்க வெளியில வர மாட்டேன். காலேஜுக்கு போனா அங்க ஜாலியா இருப்போம். ஓ, காலேஜ் போனா வேற, இங்க வந்து வெளியே வர மாட்டீங்க. பாத்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். வீட்டுக்குள்ள இருந்தா அப்படியே அந்த பொண்ணாப்பா வெளியே வராது அப்படின்னுவாங்க. காலேஜுக்குள்ள போனா ஐயோ இந்த பொண்ணா அப்படின்னுவாங்க. அந்த மாதிரியா? ஓகே, ஃபைன், சூப்பர். என்ன கோலம் போட்டீங்க? நான் வந்து உமன் ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு உமன் பிரசன்ட் பண்ணி ஒரு கோலம் போட்டேன். உமன்ஸ் பிரசன்ட் பண்ணி அதோட விஷயம் என்ன? உமன் வந்து சில பேர் வந்து எப்படி சொல்றது, பாய்ஸ்ல நினைச்சிட்டு இருக்காங்க. வீட்டில் இருந்தா வீட்லயே இருக்காங்க, அவங்களாம் வேலை செஞ்சுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அதுவும் தாண்டி உமன்ஸ் வந்து வீட்லயும் வேலை செய்வாங்க. சில உமன்ஸ் அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா அவங்க வேலைக்கு போயிட்டு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அதுக்காக உமன்ஸ் ப்ரெசென்ட் பண்ணி அவங்க வீட்லயே என்ன வேலை செய்வாங்க. நெக்ஸ்ட் வந்து வெளியே போனால் என்ன பண்ணுவாங்க, உமன் ஒரு ஸ்ட்ராங்கர் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி டாஸ்கர் இருப்பாங்க. ஸோ அதனால அதை ப்ரெசென்ட் பண்ணி வந்திருக்கு. சூப்பர். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, வெளியே போகணும்? நான் ரெண்டுமே ஆசைப்படுறேன். ரெண்டுமே ஆசைப்படுறீங்க? வீட்லேயும் இருக்கணும், வெளியும் போயிட்டு எல்லாத்தையும் கற்றுக்கணும். எப்படி? ரெண்டுமே முக்கியம்ல. வீட்டில் இருக்கணும், மற்ற டைம்லாம் வெளியே போகணும். கரெக்டாக? தூங்கும்போது வீட்டில் தானே நான் இருக்கணும். அதுதான் கேட்குறேன். ஓகே, ஃபைன், சூப்பருங்க. ரொம்ப ஹாப்பி. உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் வம்சிதா.
என் பேர் வம்சிதா. வம்சிதாவா? ஓகே. என்ன என்ன கோலம் போட்டீங்க நீங்க? நான் சிவன் கோலம் போட்டேன். சிவன் கோலம் போட்டீங்களா? பாத்தீங்களா குட்டி குழந்தைங்க சிவன் கோலம் போட்டிருக்காங்க. ஓகே. என்ன சிவன் ரொம்ப பிடிக்குமா? ஆமா. என்ன எதனா ஒரு பாட்டு பாடுங்க சிவன் பாட்டு. அதெல்லாம் பாட மாட்டேன். அதெல்லாம் பாட மாட்டீங்க. சரி சிவனை பத்தி சொல்லுங்க. எதனால பிடிக்கும்? எனக்கு ஆரம்பத்துல கனவுல வந்தாரா? இல்ல, சிவனை பார்த்தேன். எங்க பாத்தீங்க? போன்ல பார்த்தேன். மலையா ஏறின்றீங்க, எனக்கு காட்ட மாட்டாரு. போன்ல பார்த்தா போன்ல பிடிச்சனால. போன்ல பார்த்தாங்க. ஓகே சூப்பர். அதுல இருந்து பிடிச்சு போச்சு. உருவமே இல்லாத ஒருத்தரை பிடிச்சிருக்கு. கரெக்டா? உருவத்தை பார்த்தா தானே கன்ஃபியூஷன், இவர் வேணாம் அவர் வேணும் அப்படின்ட்டு. உருவமே இல்லாதவங்களுக்கு எப்பவுமே வந்து பெஸ்ட் தாங்க. சூப்பருங்க. உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் சுபிஷா. சுபிக்ஷா. சுபிக்ஷாவா நீங்க? சுபிஷா. ஓகே பாருங்க சொல்லும்போது எவ்வளவு அழகா சொல்றாங்க. ஓகே நீங்க என்ன பண்றீங்க? நான் வந்து அக்கவுண்டன்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அக்கவுண்டன்ட்டா? ஓகே. பல கேஸ் க்ளோஸ் பண்ணிருப்பீங்க அக்கவுண்ட்ஸ்லாம். ஆமா. ஓகே. நிறைய கண்டுபிடிச்சிருக்கீங்கல? ஜிஎஸ்டி நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஓகே சோ நீங்க சொல்லுங்க. கோலத்துல புள்ளிலாம் வச்சு போட்டீங்களா? இல்ல ரங்கோலி தான் போட்டேன். என் மைண்ட்ல என்ன தோணுச்சோ போட்டேன். அதே மாதிரி என்னன்னா மோஸ்ட்லி எல்லாருமே ஒல்லியா, நீங்க சொன்ன மாதிரி ஒல்லியா இருக்க பொண்ணுங்க தான் அழகா இருப்பாங்க, குண்டா இருக்க பொண்ணுங்களும் அழகா இருப்பாங்கன்றதுக்காக பேக் சைடு போஸ்ட்ல அப்படி இல்ல அப்படி சொல்லல, குண்டா இருந்தாலும் கியூட்டா இருப்பாங்கன்னு கொஞ்சம் பப்ளியா போட்டேன். அவ்வளவுதான், வேற ஒன்னும் டிஃபரன்ஸ் இல்ல. இந்த ஏரியால வந்து நீங்க எதனா இருக்கீங்க? இல்ல நான் வந்து மோஸ்ட்லி தீம்காக போடல, ஜஸ்ட் ஒரு என்ன சொல்றது அந்த மாதிரி இருந்தாலும் நல்லா இருப்பாங்க. ஒல்லியா இருக்க பொண்ணுதான் குண்டா இருக்காங்க அழகா இருப்பாங்கன்னு சொல்லி சப்பியா இருப்பாங்க சொல்லிட்டு போட்டேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் தீம் இல்லை. குண்டா இருக்கிறவங்களும் அழகா தான் இருப்பாங்க. நாங்களும் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம். கோலத்தை போட்டு தான் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. ஓகே. அதெல்லாம் என்ன பின்னாடி? என்னது பின்னாடி? எந்த கோலம் ஃபுல்லா? அதான் சாரி பின்னாடி திரும்பி நிக்கிற மாதிரி ஒரு உட்கார்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு போஸ். பின்னாடி இது அப்படியே போகும்போது பெருக்கினே போயிடணும். ஆமா, அதுக்காக நிறைய வச்சுட்டு. சூப்பருங்க, வேற லெவல். அக்கௌண்டண்டா இருந்து நிறைய கிரியேட்டிவிட்டியா யோசிப்பீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரே விஷயத்த பார்த்து நம்மளுக்கு கடுப்பா இருக்கும். பட் அதை தாண்டி வந்து இந்த விஷயமும் நீங்க வந்து ட்ரெடிஷ்னலா எடுத்து பண்ணணும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பி. ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்றது, நான் ஒரு அக்கௌண்டன்ட், எனக்கே 1008 பிரச்சனைகள் டென்ஷன் இருக்கும். ஆனா நானே கோலம் போடுறேன் அப்படின்னும் போது கோலம் ஏன் போடணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கேள்வி கேட்பாங்க. அவங்க என்ன சொல்லணும்? என்ன ஏன் போடணும்னா சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ட்ரெடிஷ்னல் எல்லாருமே கல்ச்சர் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றேன். ஆமா, எல்லாருமே மோஸ்ட்லி யாருமே போட மாட்டாங்க. ஸோ யாருக்குமே தெரியாது, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்மளும் போடணுமே வீட்டில். இன்னும் கேட்டுறாதீங்க, அதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கு தெரியுது உள்ளுக்குள்ள அப்படியே பம்பியமா வந்து பேசும்போது நம்ம கேப்சர் பண்ணிடுறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. குண்டா இருக்கிறவங்க வந்து அழகு அப்படி சொல்றாங்க இல்லையா? ஏன்னா கோலம் வந்து மார்கழி மாசத்துல இருக்க 31 நாளும் நீங்க போட்டீங்க அப்படின்னா நீங்களும் ஒல்லியாகலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பதிவு பண்ணிக்கிறோம் இங்க. அதுக்காக வந்து ரொம்ப அழகா வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப அற்புதமான கோலங்கள். இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கிரியேட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டே ஸ்டார்ட் பண்ணதே வந்து மகிழ்ச்சியா இருக்கிறத தாண்டி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்கும்போது இது எதுக்காக அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம தீம்ஸா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ குட்டியா அழகா வந்து சொல்லும் போது சிவனை பிடிக்கும் சொன்ன ஒருத்தவங்களும் சரி, நம்ம உமன்ஸோட வில் பவரை பேசினவங்களும் சரி, எல்லாருமே வந்து அவங்களோட தாட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்துறதுக்கான ஒரு வாய்ப்பு நம்ம கொடுத்ததுல ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இல்லை, போனதில்லை. வீட்டுக்குள்ள இருந்தா எப்படி போக முடியும்? வெளில வந்தா தானே போக முடியும். இல்லை, நீங்கள் ரொம்ப ப்ரைஸில் அதிகமாக வைக்கிறீங்க, அதனால வரல. நாங்களாங்க நியமிக்கிறோம் ப்ரைஸ் எல்லாம். ஓகே சரி, என்ன ஜிஆர்டியில் போனேன், என்ன வாங்கணும்னு ஆசை இருக்கு? ஏதோ இன்ட்ரெஸ்டே இல்லை. சூப்பருங்க. இப்படி ஒரு உமன்ஸை தான் நாங்கள் வந்து பாராட்டணும்னு நினைக்கிறோம். அது அப்படி இங்கே பாருங்களேன், இங்கே பாருங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? ஜிஆர்டியில் போய் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன நகை வாங்கணும். என்ன நகை? நெக்லஸ் வாங்கணும். எங்க ஜிஆர்டில போய் சாப்பிடுவாங்க போவாங்க? சாப்பிட போக மாட்டோம், நகை வாங்க தான் போவோம். என்ன நகை? செயின் வாங்க போவோம். செயின் வாங்க வழியில அல்லதான் வாங்குவோம். கால் வரைக்கும் சொல்லிட்டேன், செயின் வாங்குறேன்னு சொல்லிட்டேன். செயின் தான் வாங்கணும், அவ்வளவுதான். செயின் தான். ஆமா, ஓகே. டார்கெட் இருக்கு. ஆமா, முடிச்சிருங்க. போய் 2026ல ஜிஆர்டி என்னமா ஒண்ணு கேட்கலையா? இல்ல என்ன எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன், ரொம்ப சந்தோஷம், ஹாப்பி. இதே மாதிரி எப்பவுமே சந்தோஷமா இருக்கணுங்க. யாருங்க? என்னமா யாருக்குமா? ஐயோ அதானா இது?
முன்னாடி தெரிஞ்சா தெரிஞ்சிருமேன்னு பின்னாடி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சீக்கிரட்டாக நம்ம பின்னாடி தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட இவங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கோம். வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம் மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம் மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம் நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ உங்கள் உறவும். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா மக்களோட நம்ம வந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம். ஸோ அழகான கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்க. அதோட விரிவாக்கத்தை நம்ம கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ மாத்தூரில் MMDAல 26 தெருவில் இருக்கக்கூடிய இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு பெரிய கேங்கே நிற்கிறாங்க. ஸோ இவங்க கிட்ட எல்லாம் கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். முனியம்மா. முனியம்மா. ஓகே, முனியம்மாவா? சரிம்மா, ஏனும்மா சைலண்டாக இருக்கீங்க? முனியம்மா பேரை வச்சுட்டு சைலண்டாக இருந்தா எப்படிம்மா? சைலண்டால இல்லை, கேட்டா பதில் சொல்லுவோம். கேட்டா பதில் சொல்லுவீங்க. ஓகே, சூப்பர். எல்லா விஷயத்துக்கும் கேட்டா பதில் சொன்னா போதும்ல. தேவையில்லாத விஷயத்த நம்மளா கிரியேட் பண்ணாம தான் பிரச்சனை வருது. கரெக்ட் தானே? சூப்பர்மா. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க உதயம் கம்பெனில ஒர்க் பண்றோம். உதயம் கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அப்பளமா? அப்பளம் இல்ல, இந்த மசாலா ஐட்டம்ஸ் மளிகை சாமான் எல்லாமே. அப்ப வீட்டுக்கு வந்துரும் மாசம் மாசம். சூப்பர்மா, வேற லெவல். எவ்வளவு MRPல இருந்து கம்மி பண்றோம்? MRPல கம்மி கோலம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு இம்பார்ட்டன்டா நீங்க சொல்றீங்க? கோலம்னா மார்கழி மாசம் நல்லா மங்களகரமா இருக்கணும். அதுக்காண்டி தான் மாசத்துல கோலம் போடுறது. அதுக்காண்டி தான். ஓகே தம்பி, உன் பேர் என்னடா? இஷாந்த். நிஷாந்த். ஓகே, சூப்பர். அப்படியே ஜூம் பண்ண இங்க மைக்கு ஸ்லோ மோஷன்ல வருதா? அவங்க அப்படியே ஸ்லோ மோஷன்ல வேற லெவல்ல இருக்காங்க. சூப்பர். உங்க பேர் சொல்லுங்க. மோகனா. தில்லாங்கண்ணா மோகனாவா? ஏன் அந்த கம்பியே புடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஓகே, கோலம் அப்படின்றது எதுக்காக போடுறோம்? மார்கழி மாசத்துல கோலம் போட்டாதான் நல்லது. மகாலட்சுமி வீட்டுக்குள்ள வரும். மார்கழி போடணும் கோலம். ஓகே, ஒவ்வொரு கோலம் போடணும்னா மகாலட்சுமி வர மாட்டாங்க. இல்ல இப்ப நல்லது இல்ல, மார்கழி மாசம் போட்டா நல்லது. அதனால நீங்க என்ன பண்றீங்க? வீட்டுல இருக்கிறீங்க. மகாலட்சுமியா வீட்டுக்குள்ள வச்சு? ஆமா, மகாலட்சுமி வீட்டுல வச்சுருக்கீங்க. ஓகே, தரமாட்டீங்க? தரமாட்டோம். தரமாட்டீங்க. ஓகே, ஸோ மகாலட்சுமி கோலம் போட்டா வீட்டுக்கு வருவாங்க, அதானே? ஓகே, அதை தாண்டி இந்த ஜென்ரேஷனுக்கு கோலம் போடணும் ஏன் அப்படின்றத சொல்லுங்க. மார்கழி மாசத்துல கோலம் போடுறது நல்லது. அதுதான் போடுறது. சிரிச்சுக்கிட்டே போடணுமா? சிரிச்சுன்னு தான் போடணும். தூங்கின்னு போட்டாக்கா கோயிலுக்கு போகணும், கோலம் போடணும், இதெல்லாம் நல்லது. கோயிலுக்கு போகணும். மார்கழியில என்ன பண்ணணும்? அடுத்தது மார்கழியில கோயிலுக்கு போவாங்க, வீட்டுல கோலம் போடுவாங்க, வழுக்கு ஏற்றுவாங்க, வீட்டுக்குள்ள நல்லது. இதெல்லாம் நீங்க வீட்டுல இருக்கீங்க, ஜாலியா சொல்லிட்டீங்க. ஆமா, வேலைக்கு போறவங்களா? வேலைக்கு போறவங்க செஞ்சு தானே போறாங்க. 3 மணிக்கு எந்திரிக்கிறாங்க பல்லான் தெருவுல. அப்படியா? ஆமா, 3 மணிக்கு. நம்மலாம் வந்து அப்பவே படுக்கலாமா? 4 மணிக்கு 3 மணிக்கு போறாங்க கோயிலுக்கு. ஓகே, ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி தான் நகை எடுக்கிறோம்பா நாங்க. ஜிஆர்டில? ஆமாப்பா, எங்க சைன் எடுத்து இப்போ 2 சவரம் எங்க பையனுக்கு. ஆமா, இப்பதான் போன மாசத்துல. எங்க வீட்ல இருக்குன்றீங்க 2 சவரம்? எங்க பையன் ஒர்க் பண்றான்லப்பா. பையன் ஒர்க் பண்றாரா? எங்க மருமகள நாங்க அதுலயே இருக்கிறோம்பா. அந்த ஜிஆர்டில தெரியும், எங்க பெரம்பூர்ல இருக்கேன். மருமக அங்கே கட்டி கொண்டு கட்டிங்க, அதுலயே நகை எடுத்துறோம். அதே நகை பண்டு கட்டறனால நகை எடுக்கிறோம். ஓகே, பண்டு கட்டறனால என்ன நன்மைகள் இருந்துச்சு? நல்லா இதுதான்ப்பா. நல்ல இதுதான். இப்போ 1 லட்சம் ரூபாய் ஏறனா பரவாயில்ல. பாத்தீங்களா? 1 லட்சம் ரூபாய் எடுத்துருக்காங்க. 1 சவரம் 2 சவரம் எடுத்துட்டு வந்தாங்க. நாங்க மறுப்பு. வெரி குட். நல்லா இருக்கா? சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா இருக்கும்பா. அவ்வளவுதான் வேணும். உங்க பேர் சொல்லுங்க. வேணி. நமக்கு தள்ளி. சரி, சொல்லுங்க. நீங்க சொன்னலாம் இதுதான் கரெக்ட். ஓகேவா? சரி, நீங்க சொல்லுங்க. மார்கழி மாசம் அப்படின்றதுல வந்து பாத்தீங்கன்னா கோலம் போடுறது, கோயிலுக்கு போடுறது எல்லாமே வந்து விசேஷமான விஷயம் தான். ஆனால் அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா சில சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குல்ல, உங்களோட வியூவில் அதை எப்படி பார்க்குறீங்க?
குடும்பத்துக்கு நல்லது அதுல எதெல்லாம் சொல்றேன். இது என்னடா அநியாயமா இருக்கு. ஒரே ஒரு கேள்வி கேட்டதுல அது கேள்வி கேட்கும் போதே சொல்லிருக்கணும், ஏங்க இதெல்லாம் தெரியாது என்கிட்ட கேட்காதீங்க பக்கத்துல போயிடுங்கன்ட்டு. எல்லாத்தையும் பவ்யமா கேட்டு ஆன்சர் சொல்ற மாதிரி வந்துட்டு ஏண்டி நீ சொல்ல மாட்டேன். அவங்க கிட்ட கேட்டாங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் அது அவங்க கிட்ட கேட்டு இது எப்படி தெரியுமா இருக்கு, ஏன்டா இதெல்லாம் நீ சொல்ல மாட்டேன், அது எனக்கு எப்படி தெரியும், அது என்ன விட்டு போயிட்டீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. இது நீங்க சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க. நந்தினி. நந்தினி எங்க வெந்நீர் வெந்நீர்ல வந்து வேணி. வேணி நந்தினி. ஓகே நீங்க சொல்லுங்க. அதே கேள்விதான், திருப்பி கேட்க முடியாது. இல்ல காஃபி பிடிக்கல, சொல்லுங்க. வேணும்னா போட்டு வர சொல்றோம். அது அப்புறமா இப்ப சொல்லுங்க. எல்லாரும் கோவிலுக்கு போகணும், சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும், அதுக்காக மார்கழி மாசத்துல சந்தோஷம். இந்த மாதிரி தெரு மக்களோட வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு ஜாலியா இன்ட்ரெஸ்ட். இருக்கும்ல. அது ஒரு எல்லாரும் ஒரே interest. டைம்ல தான் ஆமா, எல்லாரும் ஒரே டைம்ல தான் போட்டோம். ஒரே டைம்ல தான் போட்டீங்க. எல்லாரும் ஒரே டைம்ல போட்டு ஒரே டைம்ல. ஆமா. சூப்பருங்க. இன்னும் தூங்கல, காலையில இருந்து இங்கே தான் இருக்கோம் தெருவுலயே. தெருவுலயே தான் இருக்கீங்களா? ஓகே, நம்மள தான் சொல்றாங்க. ஓகே உங்க பேர் சொல்லுங்க. ஜனனி. ஜனனி. ஃபர்ஸ்ட் இயர். ஃபர்ஸ்ட் இயர். என்ன ஃபர்ஸ்ட் இயர்? பிகாம். பிகாம் ஃபர்ஸ்ட் இயர். எந்த காலேஜ்? வள்ளியம்மாள் காலேஜ். வள்ளியம்மாள் அண்ணா நகர் காலேஜா? சூப்பர். இங்க இருந்து போயிட்டு வரீங்களா? பஸ்லாம் வந்துச்சுல, ஜாலியா தான் இருக்கும். ஓகே சூப்பர். என்ன கோர்ஸ் படிக்கிறீங்க? ஐஎஸ்எம். ஐஎஸ்எம்மா? நம்ம கோர்ஸ்லா வந்துச்சு போல இருக்கே வள்ளியம்மாள்லயும். சூப்பர். பிகாம் தானே இப்போ? ஆமா. ஓகே சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், காலேஜ் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து காலேஜுக்கு போகிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. நான் லீவ் டைமில் எப்படா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் அதை தாண்டி கோலம் போடுறன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, ஏன்? அந்த ஒரு மாசம் மட்டும் தானே, அந்த ஒரு மாசம் மட்டும் தானே போடுவோம். அந்த ஒரு மாதம் மட்டும் தான் கலர்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக நம்ம போட்டு அதை கேப்சர் பண்ணிக்கணும். அதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் ஷேர் பண்ணுவீங்களா? நான் இந்த கோலம் போட்டேன்டி, நீ அந்த கோலம் போட்டியா அப்படின்லாம் அதெல்லாம் போட்டிங்களா? இல்லைன்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டாகிராம் போய் இந்த கோலம் போடுவாங்க அப்படின்னு ஸ்னாப் போடுவீங்க. சூப்பர். வேற என்ன பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு ஃபியூச்சரில்? ஃபியூச்சரில் இது லாயர் ஆகும். லாயரா? சூப்பர். இங்கேயே முடிச்சிடுங்க போல இது கேஸெல்லாம், பல கேஸ் செம்மங்க. ஓகே வெரி குட். ஐஎஸ்எம் முடிச்சுட்டு லாயர், அது இப்பயே முடிச்சுட்டு போயிருக்கலாமே நீங்கள்? அது அப்போ பிளான் இல்லை இப்போ. சூப்பர். ஓகே இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாயர்ஸ் வந்து நிறைய டெவலப் ஆகணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகே தேங்க்யூ. உங்கள் பேர் சொல்லுங்கள். லக்ஷயா. லக்ஷயா என்ன பண்ணுறீங்க லக்ஷயா? ஸ்கூல் போய் டியூஷன் ஸ்கூலா? ஸ்கூல் ரெண்டுமே. ஸ்கூல் என்ன இவ்வளோ பதட்டமாக இருக்கு, நம்மளுக்கே பதறிடும் போல இருக்கு. ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள். அனுபாரதி. அனுபாரதி. ஓகே கொஞ்சம் அப்படியே கிட்ட வந்துருங்க, மைக் இதுக்கு மேலே வர மாட்டேங்குது. அனுபாரதி கரெக்டா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஹவுஸ் ஒய்ஃப். ஹவுஸ் ஒய்ஃப். நீங்கள் தான் அந்த ஹஸ்பண்ட் பர்சனா? ஓகே நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் பேர். சரிகா. சரிக்கா. ஏங்க அப்படி பார்த்தா சிரிப்பு வருது, என்னைய பார்த்தா கோவமாக வருது பார்க்குறீங்க. நான் என்னங்க பண்ணேன்? ஏன்னா அநியாயமாக இருக்கு, அப்படி மட்டும் சிரிக்கிறீங்க. ஏமா என்னம்மா அங்கே அந்த பக்கம் வருவா, நீங்கள் இப்படி திருப்பி பார்த்து முறைக்கிறாங்கம்மா, பயமாச்சு எனக்கு. சரி நீங்கள் சொல்லு பேசுங்க, கேள்வி கேளுங்க. ஓகே உங்கள் பேர் சொல்லுங்கள். சுமதி. சுமதி. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகிறீங்க? அதனால் அவ்வளோ யோசிச்சு சொல்கிறீங்க வேலைக்கு போகிறேன்ட்டு. சொல்லாமா? ஹோட்டலில் வேலைக்கு கிட்டேன்னா ஹோட்டலில் வேலைக்கு போகிறேன். சீனிவாசாவில். சீனிவாசா ரெடில்ஸ்லையா? இதோ இந்த சீனிவாசா செகண்ட் மெயின் ரோட்டில் இருக்க சீனிவாசாவா? சூப்பர்மா. ஹோட்டலில் தான் இருக்கீங்களா? சூப்பர். நிறைய டீல் பேசுவாங்க நம்ம. இட்லி போடி பொங்கல் எல்லாம் ஒரு வகையாக வந்து பேசி விட்ருவோம். சரி இப்போ கேள்வி கேட்கவா? சொல்லுங்க. ரெடியாக தான் இருக்கீங்க போல, அடிக்க வராதீங்க. இல்ல சொல்லுங்க, கேளுங்க கேளுங்க. சரி ஒரு விஷயம் சொன்னீங்களா ஹஸ்பண்ட் அப்படின்னு. ஹஸ்பண்ட் ரொம்ப பிடிக்குமா? நீங்க யார வேணாலும் கூப்பிடுங்கன்னு சொன்னீங்க, ஹஸ்பண்ட கூப்பிடலாமான்னு சொல்லி நான் கேள்வி கேட்டது ஹஸ்பண்டே பிடிக்குமா? பிடிக்கும். பிடிக்கும். எங்க மைக்க வச்சுக்கிட்டு என் ஏரியால என் முண்டாடி வச்சு கேட்டா இப்படி கேட்டா எப்படி சொல்றது? பிடிக்கும் தான் சொல்லுவாங்க. நான் சொன்னேன். எங்க இருக்காரு அவரு? அவர் வேலைக்கு போயிருக்காங்க. வேலைக்கு போயிட்டாரு. சொல்ல மாட்டீங்களா சாமி? ஐயோ ஏங்க பயங்கரமா ஷாக்ல கொடுக்குறவங்க ஏரியால அப்படிதான் டெரர் பீஸ்ல இருக்காங்க. சொல்லிருந்தா நான் நைட்டா வந்து ஷூட் பண்ணிட்டு போயிட்டு இருப்பேன். நீங்க நைட்டோட வந்திருந்தாலும் நாங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க. ஏன்னா நீங்க வரேன்னு சொல்லிட்டீங்களா காம்படிஷனுக்கு, நைட்ல யாரும் தூங்கி இருக்க மாட்டாங்க. என்ன கோலம் போடுதுன்னு நைட் ஃபுல்லா பாத்துருப்போம் நெட்ல. மார்னிங் அதை விசிபிள் பண்ணிருக்கோம். உங்களுக்கு விசிபிள் பண்ணி இவ்வளவு ப்ராசஸ் பண்ணிருக்கீங்க. சூப்பருங்க, வேற லெவல். ஜிஆர்டி போயிருக்கீங்களா? ஜிஆர்டி ஒன்ஸ் போயிருக்கேன். ஒன்ஸ் போயிருக்கீங்க. இப்போ போனீங்கன்னா என்ன வாங்கணும்னு இருக்கீங்க? கடையே கூட வாங்கலாம். கடையே கூட வாங்கலாம்.
ஓனர் தருவாரா? ஹஸ்பண்டை நேசிப்பவர்களுக்கு ஜிஆர்டி பிரான்ச்சே வந்து இலவசமாக கொடுக்கப்படும்னு எழுதி வேணா ஒட்டிடலாமா? உங்களுடைய ஓனரோட மனசு தான் காரணம். வர கஸ்டமருக்கு. சரி, அடுத்தது. ஓகே ஃபைன். ஸோ ரொம்ப அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ ஜிஆர்டியை வந்து கேட்குறாங்கங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருக்காங்க. பிரச்சனையே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு தான் எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு அம்மா மட்டும் எங்கே ஜாலியாக நான் வாங்கிக்கிறேங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆளே காணாமல் போயிட்டாங்களே அவங்க, அதுக்குள்ளே வாங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது ஏப்பா எவ்வளோ நேரம் பேசுறதுனா ஜிஆர்டி கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க போல இருக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து 1 லட்ச ரூபா ஆனாலும் பரவாயில்ல, 2 லட்ச ரூபா ஆனாலும் பரவாயில்ல, அவங்களோட தாட் என்ன அப்படி தெரியுமா? விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டிருக்காங்க. சீட்டு போட்டுறதால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட விரிவாகம் எவ்வளோ ஏறினாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்றது தான். நாங்களும் அதை தான் உங்ககிட்ட சொல்லிக்கிறோம். சீட்டு போடுங்க, சேஃபாக இருங்க, நகையை புதுசாக சேமிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துட்ருக்கு, வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமேறும் ஒலியானோ. எதிர்பாரா நேரத்தில் விரலேறும் ஒளியானோ. உங்கள் உறவும் எங்கள் உறவே, உங்கள் நிறைவும் எங்கள் நிறைவே, உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினில். ஓகே, ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம இவங்க கிட்ட பேச போகிறோம். உங்கள் பேர் சொல்லுங்க. யுவதாரணி. ஓகே, என்ன பண்ணுறீங்க யுவதாரணி? 9th. ஓகே, லீவ்லாம் விட்றாங்களா? விட்றாங்களா? எந்த ஸ்கூலுங்க? சென்ட் ஆனஸ். 9th லீவ்லாம் விட்றாங்களா இந்த டைமில்? லீவ் விடுறாங்க. சூப்பருங்க. எங்களெல்லாம் வந்து 10th மோசமாக நடத்தினாங்க நாங்களாம் ஸ்கூல் படிக்கும் போது. ஓகே, ஸோ நீங்கள் சொல்லுங்கள், கோலம் அப்படின்றது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க உங்கள் ஜென்ரேஷனில்? எங்கள் ஜென்ரேஷனில் தெரியலையா? தெரியல. சூப்பர். அப்படியே இங்கே வருவோமா? ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். லக்ஷ்மிதா. என்ன பண்ணுறீங்க லக்ஷ்மிதா? 7th. ஓகே, என்ன இன்ட்ரெஸ்ட், எந்த ஸ்டடீஸ் உங்களுக்கு ரொம்ப அழகாக வரும்? இதுனா நான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நான் படிப்பேன்னு சொல்லுவீங்களே, எது? இங்கிலீஷா? ஓகே, சூப்பருங்க. இங்கிலீஷ் எதனா ஒரு 4 வார்த்தை சொல்லுங்க, மக்களுக்கு சொல்லி கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ்ல. How are you? I am fine. ஏங்க நீங்க கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிடுறீங்க. How are you என்ன கேளுங்க. How are you? அப்படின்னா என்ன? அப்படின்னா என்ன, நீ என்ன நல்லா இருக்கியா, எப்படி இருக்க அப்படின்னு. நான் நல்லா இருக்கியா, எப்படி இருக்கியாவா, என்ன பண்ணியாவா, எதுக்கு ஒன்று கரெக்டு தெரியல. ஓகே, சூப்பர். செம்மையாக சொன்னாங்களா? How are you? I am fine அப்படின்னு சொன்னாங்க. வெரி குட். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், கோலம் எவ்வளோ நேரம் ஆச்சு நீங்கள் கோலம் போட? எனக்கு 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஆச்சா? 2 மணி நேரம் சொல்லுங்கள். 2 மணி நேரம். 2 மணி நேரம். நல்லா இருக்குல்ல சொல்கிறதுக்கு? ஓகே, என்ன கோலம் போட்டீங்க? சிவன். உங்களுக்கும் சிவன் பிடிக்குமா? என்ன இந்த ஒரே சிவன் பக்தராக இருக்காங்க. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள், சிவன் கோலம் அப்படின்னா எதனால் சிவன் பிடிக்கும்? எங்க ஃபேமிலிக்கே சிவன் பிடிக்கும், எனக்கும் பிடிச்சிருந்துச்சு சிவன். எதனால? ஒரு ஸ்பார்க் இருந்திருக்கும்ல, இதனால எனக்கு சிவன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி. நான் திருவண்ணாமலைக்கு போயிருந்தேன். அப்போ வந்து மலையில வந்து மழை பெய்யாதுன்னு வந்து நான் வேண்டிக்கிட்டேன். அப்போ மழை பெய்யல, அதனால சிவன் பிடிக்கும் எனக்கு. அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, திருவண்ணாமலைக்கு போகும்போது மழை பெய்யக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டாங்களா, அன்னைக்கு மழையே பெய்யலையாம். கரெக்டா? சம்மர்ல போனீங்களா? ஆமாவா? ரெயின் அப்போ போனீங்க. சூப்பருங்க. சிவன் வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணியிருக்காரு, மழையை தடுத்து வச்சிருக்காரு அப்படின்னு. உண்மையிலே பிளெஸிங்ஸ் தான். தேங்க்யூ. உங்க பேர் சொல்லுங்க. கீர்த்தனாவா? ஏமா இவ்வளோ அழகா இருக்கு, அந்த பேரை வச்சிருக்கேன். ஓகே, ஃபைன், சூப்பர். நீங்க என்ன பண்றீங்க? நான் 4th படிக்கிறேன். என்ன 4th படிக்கிறேன் அப்படின்றீங்க? அப்படியா? எந்த ஸ்கூலு? போஸ் ஸ்கூல். ஓகே, என்ன பண்றீங்க போஸ் ஸ்கூல்ல?
படிக்கிறேன். படிக்கிறீங்க. ஓகே. கோலம் போட்டிங்களா? என்ன கோலம் போட்டீங்க? அனிபி கோலம். அரபிக் கோலம். அனிபி கோலம். அனிபிக் கோலம் நல்லா வந்துச்சா? சூப்பரா இருக்கா? மக்கள் பார்த்துட்டு இருக்காங்களா? எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்றீங்களா? உங்க ஸ்டைல்ல ஹாய் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன தெரியும்? பாட்டு பாட தெரியுமா? வேற என்ன ஸ்லோகம் சொல்வீங்களா? வேற என்ன சொல்வீங்க? என்ன இன்ட்ரெஸ்ட்? படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டா? ஓ மை காட், எனக்கு அதுல இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஸோ அதனால நான் அப்படியே இங்கே கேஷ் அவுட் ஃபைட் பண்ணிடுறேன். உங்க பேர் சொல்லுங்க. குஷ்பு. குஷ்பு. கண்டுபிடிச்சிட்டா அந்த கொண்டையில் தாளம் பூவை இங்கே தான் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகே சொல்லுங்க. குஷ்பு மேடம் சொல்லுங்க. ஹஸ்பண்ட் பேர் என்ன? சங்கர் குமார். சங்கர் குமார். கொஞ்சம் வித்தியாசம் மாறி போச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே ஃபைன். நீங்கள் சொல்லுங்கள், கோலம் அப்படின்றதுல வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? அப்போ புஷ்புனா அப்படியே என்ன கோலம் போட்டீங்க? நான் அது சின்ன சைஸ் போட்டிருக்கேன், ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன். இது வரைக்கும் நான் போடவே இல்லை. அப்படியா? எந்த ஊர் நீங்கள்? பீகார். பீகார். இப்போ எங்கே சென்னையில்? நாங்கள் சின்ன வயசுலேருந்து இங்கே தான் இருக்கோம். இங்கே தான் பிறந்தது? இங்கே தான்? ரொம்ப கொஞ்சம் வருஷம் அங்கே தான் இருந்தேன். அங்கே படித்து முடிச்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டீங்க. உங்கள் ட்ரெடிஷ்னல் இது கிடையாதுல்ல? இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் கற்றுக்கிட்டீங்க? ஆமாம். இங்கே வந்து ஓகே சூப்பருங்க, வேறு லெவல். தமிழ் பாருங்க, பீகார்லேருந்து வந்து ட்ரெடிஷ்னல் நம்ம ஊர் கோலத்தை போட்டுட்டு நம்மக்கிட்டே தமிழ் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்குது. பீகார் என்ன மொழிங்க அது? புரியல. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? என்ன லாங்குவேஜ் பீகார்? ஹிந்தி தான். ஹிந்தி தான். ஓகே சூப்பர். நீங்கள் சொல்லுங்கள். நான் பீகார்லேருந்து வந்து கோலம் போட்டிருக்கேன், இங்கே நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கே, நீ இங்கே இருக்கும் போது ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்போ அது கோலம் ஏன் போடணும்னு சொல்லுங்கள். நீங்கள் போட்டிங்கல்ல, நீங்கள் ஏன் போட்டீங்க? எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அதனால வந்துச்சு. எல்லாரும் போடுறத பார்த்து இன்ட்ரெஸ்ட். இந்த தெருவில் இருந்தால் போடாதவனு கூட கோலம் போடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடுங்க. அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அது ஐயோ யார் மாதிரி ஓகே சரி, அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ உங்களுக்கு வர்றது வந்து ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். பட் ஆனால் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஆனால் போடணுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும்ல, அவங்களுக்கு நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்? நான் என்ன சொல்கிறது, நான் போடுறாங்க, அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, நான் இனிமேல் போடுறீங்க. எப்படிங்க தமிழ் கற்றுக்கிட்டீங்க? இங்கே இந்த பேசி கற்றுக்கிட்டேன். இந்த பேசி கற்றுக்கிட்டீங்களா? நானும் இந்த பேசி கற்றுக்கிட்டேன். இந்த ஹிந்தி பேசுக்கலாம் ஒன்றுமே வர மாட்டேங்குது வாயிலேயே. நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் எல்லாமே வந்துடும். அப்படியா? சூப்பருங்க. ஃபோக்கஸ். நீ ஃபோக்கஸ் பண்ணாதா? ஃபோக்கஸ் அப்படின்றது தான் நம்மளுக்கு. ஓகே தேங்க்யூ ஸோ மச். சூப்பருங்க. உண்மையிலே ரொம்ப ஹாப்பி நான் உங்ககிட்ட பேசினது. வருவேன், கண்டிப்பாக வருவேன். மைக் எடுத்துட்டு தான் வருவேன். உங்கள் பேர் சொல்லுங்கள். மீனா. மீனா. நீங்கள் தான் மீனா. ஓகே நீங்கள் சொல்லுங்கள், கோலம் அப்படின்றதுல எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக பார்க்குறீங்க? கோலம் இம்பார்ட்டன்ட்னா நம்ம பெரியவங்களோட மரபு, நமக்கு முன்னாடி இருந்தவங்களோட மரபு. கோலம் போடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்க முடியும். டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கலாம். எதனா டென்ஷனாக இருந்தால் கூட கோலம் போட்டால் அந்த டென்ஷன் போயிடும். அதுவும் இந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மார்கழி மாதம் கோலம் போடுறது வந்து இந்த ஓசோன்ல லேயர் வந்து நம்ம பூமிக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக படும். அதான் பக்கத்தில் இருக்கும் ஓசோன் லேயர். அந்த O3 அதான் O303 ஆக்சிஜன் 3 அது வந்து நம்மளுக்கு விடிய காலைல எந்திரிச்சு கோலம் போடும்போது அது ஸ்ட்ரெயிட்டா நமக்கு லேடிஸ் ஸ்பெசிபிக்கலி லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லது. அவ்வளோதான். சூப்பருங்க. இவ்வளோ விஷயம் சொல்லுங்க. அவ்வளோதான். ரியா பைன் வேற லெவல். ஜிஆர்டிக்கு அப்படியே பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரியே நிற்கிறாங்க பாருங்க. நான் இப்போ தான் சொல்ல போகிறேன், கேட்க போகிறேன். ஜிஆர்டி போயிருக்கீங்களா? போனதே இல்லையா? இந்த கம்மல்லாம் எங்கே வாங்கினீங்க? கவரிங்கா? ஓகே. எது வந்தாலும் ஃப்ராங்காக பேசுகிறாங்க, ரொம்ப அழகா. ஆக்சுவலி உங்கள் பேர் சொல்லுங்க பாப்பா. சொல்ல மாட்டீங்களா? ஓகே ஃபைன். இங்க இருந்த 2 பேரை காணோம். எங்க ஓட்டிங்க? மௌன விரோதமாங்க. நம்மளை பார்த்து மௌன விரோதம்னாங்க. சரி நீங்கள் ஜிஆர்டி போயிருக்கீங்களா? இது வரைக்கும் நான் போனதில்லை. ஓகே ஜிஆர்டி நீங்கள் போகணும், நாங்கள் தாழ்மையுடன் வெல்கம் பண்ணுறோம். ஓகே சரி, ஜிஆர்டிக்கு வாங்க. நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் இருக்குது. உங்களை மாதிரி வந்து எல்லாருமே பார்த்து பேசும்போது நிறைய விஷயங்களை வந்து நம்ம கேட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே எல்லாரும் ஜிஆர்டிக்கு வாங்க. சொல்லுங்கள் உங்கள் லாங்குவேஜில் ரொம்ப அழகாக தமிழில் கூப்பிடுங்க எல்லாரும். மக்கள் தமிழ்ல ஹிந்தில இல்லை தமிழில். நான் என்ன சொல்றேன், ஜிஆர்டிக்கு எல்லாரும் வாங்க மக்களே. ஜிஆர்டிக்கு எல்லாரும் வாங்க மக்களே. ஓகே மக்களே சூப்பருங்க. எல்லாரும் ஒரு கிளை தட்டுங்க. இதெல்லாம் ரொம்ப அழகா வந்து பேசிட்டு இருக்காங்க. ஹாய்டா. ஏய் என்னடா என்ன விட வெயிட்டா இருக்கான், கையை தூக்க முடியல. டேய் நான் வட்டா தூக்குவா வரமாட்டான். சரி பேர் மட்டும் சொல்லு. பேர் மட்டும் சொல்லு. My name is Dachit. மை நேம் My name is Dachit. தச்சிதா.
ஏன்னா எல்லாம் ஃபாரின்ல இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்க ஃபுல்லாக ஏரியாவில். நம்ம அடுத்த வாட்டி இந்த ஏரியா வந்து சொல்கிறீங்க, நான் முன்னாடியே நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துடுறேன் எல்லாத்தையும் உட்காந்தமா. ஃபுல்லாக ஆல் லாங்குவேஜஸ் அவைலபிள் ஹியர். ஸோ அதனால் வந்து நம்ம கோலம் அப்படின்ற ட்ரெடிஷ்னல் தாண்டிங்க வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் இருக்காங்க. ஸோ ஜிஆர்டின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜிஆர்டியோட நோக்கமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குடும்பத்தை ஒன்று சேர்த்து ரொம்ப அழகாக கோலம் போடுறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஊக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஸோ சீசன் 8 வரைக்கும் இங்கே வந்ததும் வந்து பார்த்திங்கன்னா இதோட நோக்கம் தான். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அழகாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட இன்னைக்கு டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலகலன்னு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. எல்லா இடத்துலையும் போயிருப்பாங்க, ஆனால் இப்போ சுற்றி கேமரா பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இன்னும் அந்த ஏரியா மக்கள் அப்படியே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா எல்லாருக்குமே ஒவ்வொரு வேலைகள் இருக்கும், அதையும் விட்டு இந்த கோலத்தை நம்ம போட்டிருக்கோம் அப்படின்னா அதோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத நாங்கள் வருஷமும் சரி தினம்தோறும் மார்கழி மாதத்தில் தினந்தோறும் உங்ககிட்ட நாங்கள் வந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ கோலம் வந்து எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணாலும் தயவு செஞ்சு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட உங்களுக்காக நம்ம ஜிஆர்டி சார்பாக ஒரு அன்பான பரிசு காத்துக்கிட்டு இருக்கு, வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. உங்கள் நினைவும் எங்கள் நினைவே, இதயங்கள் இணைகையிலே உறவோடு உறவானோம். மலரொன்று மலர்கையிலே உயிரோடு உயிரானோம். மகிழ்வேறும் நிகழ்வினிலே இதழேறும் நகையானோம். நிறமேறும் நொடியோடு கரமே. கலகலன்னு இந்த மக்களோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. நியூ இயர் ஸ்டார்ட் ஆன ஒரு புத்த உணர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இப்பயே வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வேற லெவலில் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக வந்து போயிட்டே இருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா என்ன சொன்னாலுமே வந்து சிரிச்சிட்டு இருக்க ஒரு அம்மாவும் சரி, ஹோட்டலுக்கு வாங்கன்னு கூப்பிட்ற ஒரு அம்மாவும் சரி, அட்வொகேட் ஆக போறேன்னு சொல்றவங்களும் சரி, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டாக்டர் மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த ஊசி போட்டு எல்லாரும் தூங்க விட்டுருவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துட்டு இருக்க இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் நிற்கிறதே வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஸோ இந்த மக்கள் தான் இவங்களோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஃபுல்லாகவே. ஸோ நமக்காக நம்ம விஷஸ் சொல்கிறதுக்காக மக்களை பார்க்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே சேர்ந்து நம்ம இந்த விஷயத்த சொல்லிடலாமா? ரெடியா? ஓகே, ரெடி. ஹாப்பி நியூ இயர் 2026. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நீங்களாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களே, ஸ்டைலாக சொல்லுங்க, சிம்பிளோட சொல்லுங்க. I love Redils. Thank you so much. இந்த நியூ இயர் Redils GRT-யோட செலிப்ரேட் பண்ணலாம். Thank you. தரத்தை போற்றும் ரெட் ஹில்ஸ் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் பெருமையுடன் வழங்கும் கோலம் கோலாகலம் சீசன் 8. மகளிருக்கான கோலப்போட்டி. பெண்களே, உங்கள் கலைத்திறமையை வெளிப்படுத்த பெண்களுக்கான ஓர் அரிய வாய்ப்பு. உங்கள் பெயரை முகவரியுடன் முன்பதிவு செய்யுங்கள். நாங்கள் உங்கள் வீடு தேடி வருகிறோம். போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் கோலத்திற்கு சிறப்பு பரிசு வழங்கப்படும். பங்கு பெறும் அனைத்து பெண்களுக்கும் நிச்சய பரிசு காத்திருக்கிறது. உடனே அழையுங்கள் 9841399922. வழங்குவோர் ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் ரெட் ஹில்ஸ்.